இயந்திரமயமாகியுள்ள உலகில் மனிதன் தன் ஓய்விற்கான நேரத்தை செலவிடுவது அரிதாகி வருகின்றது. மனிதனின் ஆத்மார்த்தமான ஓய்விற்கான சூழலும் வளமும் உரிய முறையில் காணப்படாமை இதற்கு முக்கிய காரணமாகும். இருந்தபோதிலும் வளங்கள் உரிய முறையில் காணப்பட்டும் மக்களின் பாவனைக்கு கிடைக்கப்பெறாமை கவலைக்குரியது. ஓட்டமாவடி அமீர் அலி மைதானத்திற்கு அருகாமையில் உள்ள சிறுவர் பூங்காவே இது. புறநகும திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் 2012ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் இந்த சிறுவர் பூங்கா இதுவரை திறக்கப்படவில்லை என்பதே அந்த பகுதி வாழ் மக்களின் குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. கல்குடா, ஓட்டமாவடி மற்றும் கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த சிறுவர் பூங்கா நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தற்போது துரிதமயமாக்கல் திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அனைத்து வசதிகளும் உள்ளடங்கிய வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த சிறுவர் பூங்கா பொதுமக்களிடம் கையளிக்கப்படவில்லை என்பதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் அவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு.